பாகிஸ்தான்ல இருந்து பலூச்சிஸ்தான் ஒரு பகுதி விடுதலை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துச்சு. சமூக வலைத்தளங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா, ரீபப்ளிக் ஆஃப் பலூச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் போட்டிருந்தாங்க. ஸோ இத பத்தி சொல்லுங்க சார். இது எப்படி எந்த கண்ணோட்டத்துல பார்க்குறீங்க? இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. ஆ, ஏன்னா ஒரு அண்டை நாடுல ஒரு பிரிவினை கோஷம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா, அதை பொதுவாக இந்தியா ஆதரிக்காது. எல்லா நாடுகளிலுமே பிரிவினை பிரச்சனை இருக்கு. பிரிவினை தனி நாடு கேட்டு பல குரூப்புகள் போராடிட்டு இருக்காங்க. இந்தியாவில் எத்தனையோ குரூப்ஸ் இருக்கிறாங்க. இந்த பலுச்சிஸ்தான் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, பாகிஸ்தானில் வாழக்கூடிய ஒரு சிறுபான்மை, அதாவது இனக்குழு. அவங்க ஒரு பழங்குடிகள். கிட்டத்தட்ட வெறும் 3.6% தான் பாகிஸ்தானில் அவங்க வாழ்கிறாங்க. ஈரானில் கொஞ்சம் ஒரு 2% வாழ்கிறாங்க. ஆப்கானிஸ்தானில் வாழ்கிறாங்க. அவங்க வாழக்கூடிய அந்த பகுதி, அந்த பலூச் மக்களுடைய தாயக பகுதிங்கிறது 3 நாடுகள்லையுமே இருக்குது. பாகிஸ்தான்லேயும் இருக்குது, அதே போல் ஈரானில் இருக்குது, ஆப்கானிஸ்தானில் இது 3ம் சேர்ந்தது தான் பலுச்சிஸ்தான். பலூச் மக்கள் தான் இப்போ தனி நாடு கேட்டு போராடுறாங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த மக்கள் கோரிக்கையாக அது இருக்காது. அங்கே உள்ள குரூப் என்ன செய்கிறாங்க, போராடுறாங்க. இந்த பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சுரங்கமில் கிட்டத்தட்ட 400 மில்லியன் டன்னு தங்கம் இருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது நம்ம பார்த்தா கிட்டத்தட்ட 40,000 கோடி கிலோ. சரிங்களா? அப்போ அதோடைய மதிப்பு தான் கிட்டத்தட்ட 85 லட்சம் கோடி ரூபா கிட்ட வருது. 1 ட்ரில்லியனுக்கு மேலே வருது. 85 லட்சம் கோடி ரூபா. சரிங்களா? அப்போ அதை பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தோடு அது அதிகம். புரியுதுங்களா? அதை எடுப்பதற்கான வேலைகளில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வராங்க. இந்த பலூச் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அமைப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் கவர்மெண்ட் எங்களோட நிலப்பகுதியிலிருந்து வளங்களை சுரண்டுறாங்க. ஆனால் எங்களுக்கு எதுவும் செய்யறதில்லை. எஜுகேஷன் இல்லை, ரோடு இல்லை, மின்சாரம் இல்லை. அதனால் எங்களுக்கு தனி நாடு வேணும், இல்லை அட்டானிமஸ் வேணும், தன்னாட்சி அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி குரல் எழுப்பிட்டு வராங்கன்னு வைங்களேன். இது அந்த நாட்டினுடைய பிரச்சனை. இப்போ சீனா ஏன் பாகிஸ்தானுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிராந்தியத்தில் சீனாவினுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இவங்க இந்த பலூச் படைங்கிறவங்க சீனாவையும் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சீனா ஒரு பக்கம் அட்டாக் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுறாங்க. அதனால அவங்க இந்தியாட்ட ஹெல்ப் கேட்கறது நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இந்தியா அந்த மாதிரி வெளிப்படையாக ஹெல்ப்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு வைங்களேன். பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சு தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்குது.